வாழும் கலை அமைப்பின் நிறுவனரான ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் டெல்லியில் உலக கலாச்சார விழா நாளை தொடங்க உள்ளது. பிரதமர் மோடி இந்த விழாவை தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் யமுனை நதிக்கரை ஓரத்தில் உலக கலாச்சார விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். 3 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விழாவானது நாளை துவங்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விழாவை துவக்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவிற்காக பிரத்யேக பிரம்மாண்டமான மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையானது 7 ஏக்கர் அளவில் நிலப்பரப்பு அளவில் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விழாவிற்காக பிரத்யேகமாக யமுனை நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் உட்பட மொத்தம் 1000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு உலக நாடுகளில் இருந்து 172 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. 35,000 கலைஞர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வர இருக்கிறார்கள். குறிப்பாக 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த விழாவை காண்பதற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் குறிப்பாக யோகா, தியானம் மற்றும் அமைதிக்கான பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெற இருக்கின்றன. பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக போதுமான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, தற்காலிக மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று யமுனை நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக பாலமானது, தற்காலிக பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பாலத்தை அமைப்பதற்கு இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விழாவை நடத்துவதற்கு மொத்தம் 26 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் பாதுகாப்பு பணியில் இராணுவ வீரர்கள், அதேபோன்று டெல்லி காவல்துறையினர் மற்றும் தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விழா நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீஃபன்.